நம்மளை வந்து ரொம்ப பாலிஷ்டாகவும் பத்திரமாகவும் வச்சுக்கிறதுக்காக நமக்கு சொல்லித்தரப்படுது இல்லையா, அதெல்லாம் தான் நமக்கான வேல்யூஸ். ரொம்ப உட்காந்து யோசிச்சு பார்த்ததில் நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த எமோஷன்ஸ் அப்படின்னு ஒரு சீசன் பேசியிருப்போம். நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ், அதாவது கோவப்படுறது, அழுகிறது, சந்தோஷமாக இருக்கிறது, வருத்தப்படுறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ளேருந்து கிரியேட் ஆகிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அது எமோஷன். பட் இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நமக்கு சொல்லித்தரப்பட்டு அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம லைஃப் லாங் கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. இது எதுக்காக அப்படின்னா, பேசிக்காக வந்து நம்ம எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சர்வைவல் வந்து ஈஸியாக இருக்கணும், நம்ம எல்லோரும் ரொம்ப வருஷத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து எல்லாருமே பொய் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இந்த உணவுன்றது ரொம்ப கம்மியானதாக இருந்திருக்கும். அதாவது இப்போ மாதிரி விவசாயம்லாம் பண்ணலை. அப்போ என்ன கிடச்சிதோ, மரத்தில் தானாக என்ன காய்க்குதோ, இல்லை வந்து எந்த சாப்பிட முடியும்னு அவன் நம்புகிறானோ அதெல்லாம் வந்து பறிச்சோ இல்லை கொன்னோ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மனுஷங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த உணவுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். அப்போ அந்த உணவை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாராலையும் ஒத்துக்க முடியாது இல்லையா. ஏன்னா அந்த பசின்றது உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ஃபீலிங். எனக்கு ஹங்க்ரியாக இருக்குது அப்படின்றது அது உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு எமோஷன் இல்லையா. அதை வந்து எனக்கு பசிக்குதுன்னா எனக்கு பசி அடங்குற வரைக்கும் நான் சாப்பிட்ருவேனா இருக்கும். ஆனால் அப்படி சாப்பிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து உயிரோடு இருக்க முடியாது இல்லையா, சர்வே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ அது ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஆகும்போது எல்லார் மேலேயும் நீ கருணையாக இரு, மற்றவங்களை பற்றியும் யோசி. எம்பதி அப்படின்னு ஒரு வேல்யூ ஒன்று வருது. அதாவது அடுத்தவங்க இடத்துல இருந்து நீ யோசிக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், எப்படி இது சாதாரணமாக பண்ணியிருக்க முடியும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம், டே அவன் இடத்துலேருந்து யோசிச்சு பாடுறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இதை யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி எப்படா இது சாத்தியமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நான் எதுக்கு அவன் இடத்துலேருந்து யோசித்து பார்க்கணும் அப்படின்னு தானே முதல்ல இதை ஒருத்தன்ட்டு சொல்லும் போது தோணியிருக்கும். ஆனால் அந்த இடத்துலேருந்து வந்து இப்போ எம்பதின்றது வந்து அவன் இடத்துலேருந்து யோசித்து பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா, அதை பற்றி எந்த விதமான ஒரு பசிலிங்கோ இல்லை அதை பற்றின வந்து ஒரு பிரமிப்போலாம் நமக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எம்பதியோடு இருக்கும். இல்லை யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம ரொம்ப சாதாரணமாக ஒரு கருணையை வந்து வெளிப்படுத்துகிறோம். கருணைன்றது அது எப்படி உருவாயிருக்கும், அதை எப்படி நம்ம இப்போவும் நம்ம அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. அது தாண்டி என்ன எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சுன்னா, சரி ஓகே, அப்போ இந்த வேல்யூஸை க்ரியேட் பண்ணது எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரொம்ப ஹாப்பியாக சர்வை பண்ணுறதுக்காக. இந்த லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்மூதராக ரன் பண்ணி உங்களுடைய லைஃப் டைமில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கோம், இந்தந்த சுச்சுவேஷன் வந்தால் இப்படி டீல் பண்ணோன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் காலங்கள் ஓட இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த வேல்யூஸ் எதுக்கு க்ரியேட் பண்ணிட்டாங்கன்றதே மறந்துட்டு இந்த வேல்யூஸ் கண்டிப்பாக ஒருத்தவன்ட்ட இருக்கணும். இப்போ வேல்யூஸையுமே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ ஒருத்தன் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கான், பொய் சொல்லாமல் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப நல்லவன். ஒருத்தன் பொய் சொல்கிறான் அப்படின்னா வந்து அவன் கெட்டவன். இந்த மாதிரி வந்து வெறும் ஒயிட் அண்ட் பிளாக்ல நம்ம எல்லா வேல்யூஸையுமே 2 பக்கெட்டை வச்சுட்டு பிரித்து போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காரு, எனக்கு வந்து பஸ் ஏறுறதுக்கு காசு இல்லைப்பா, எனக்கு ஒரு 500 ரூபா கொடு அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 ரூபாவை கொடுத்தவன் சரியானவனாகவும் அந்த 500 ரூபாயை கொடுக்காதவன் வந்து கெட்டவனாகவும் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த கதையை நீங்கள் சொல்லி முடிக்கும் போது. அப்போது அப்படி தான் நம்ம பார்க்கணுமா, இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பார்க்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது இல்லையே. இப்போ ஒருவேளை அந்த 500 ரூபாய் கேட்டு வந்தார்ல, அவர் போய் சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க. அப்போ இவன் வந்து கரெக்டாக யோசித்து யாருக்கு உதவி பண்ணணுமோ அவங்களுக்கு தான் உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஹெல்ப் ஃபார் த நீடி பீப்புள், இது ஒரு வேல்யூ. அப்போது அந்த வேல்யூவை அவன் அந்த 2வதாக காசு கொடுக்காதவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தவன் யாருன்னே யோசிக்காமல் வந்து காசை கொடுத்துட்டான். இப்போ அந்த காசை வாங்கிட்டு போய் அவர் ஏதோ ஒரு தப்பான ஒரு செயலில் ஈடுபடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காசு கொடுத்தவன் வந்து நமக்கு கெட்டவனா தெரியுறான் இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஓகே, அதை பற்றி நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வேல்யூஸை பற்றி பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த சீசனே ஆரம்பித்தேன். ஆனால் அதை கண்டினியூ பண்ணல. இப்போ எதுக்கு இது இவ்வளோ ஒரு 5-6 மினிட்ஸ் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுதான் நம்ம எபிசோட் 1ல் பேசியிருக்கோம். பட் ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்லிவிட்டு இன்றைக்கான வேல்யூஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இந்த வேல்யூன்னொன்னவே இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கோட் பண்ணும்போது பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றத எனக்கு டக்குன்னு வாயில் வருது. ஸோ அப்போ வேல்யூஸ்ன்னு யோசிக்கும் போதே
முதல்ல மைண்டுக்குள்ளே வர்றது வந்து நேர்மையாக நடந்துக்கிறதுன்றது தான் வந்து வேல்யூஸ். ஹானஸ்டி பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். ஹானஸ்டினா என்ன அப்படின்னா அதே தான் தமிழில் சொன்னால் நேர்மையாக நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஹானஸ்டியை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு கோட் பண்ணலாம் அப்படின்னு திரும்பி யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு 2-3 விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நாங்கள் வந்து ஒரு கடையில் போயிட்டு ஒரு கீரை வந்து வாங்குறதுக்காக போயிருந்தோம், ஒரு கீரை கடையில். அங்கே வந்து கீரை எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நான் 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு கீரை கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் திடீர்னு அந்த கடைக்காரங்க என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் நின்றுட்டேன். இல்லைப்பா, நான் ஏதோ ஒரு யோசனையில் சொல்லிட்டேன், ஒரு கீரைக்கட்டு 10 ரூபா தான், 20 ரூபாய்க்கு 2 கீரைக்கட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு கீரைக்கட்டை என் கையில் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு இந்த கதையை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்படி யோசிக்கும் போது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கே வந்து சரியான, இப்போ எனக்கு வந்து ஒரு கடையில் வந்து 50 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 70 ரூபா சில்லறை கொடுத்தாங்க. நான் ரொம்ப நேர்மையாக வந்து ஒரு 20 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இதுதான் நேர்மை அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு அந்த குட்டி கதை ஏதாவது ஒன்று தேடி எடுக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தப்போ இது எல்லாமே அந்த காசை சுற்றியே இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி நேர்மை எதில் கொண்டு போய் மோஸ்ட்லி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா, பணத்தை ஏமாற்றாமல் நேர்மையாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் வந்து நேர்மையை நம்ம ஸ்கேல் பண்ணுறதுக்கு எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவன் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறான், அப்போ அவன் கடன் வாங்கினா உடனே கரெக்டாக கொடுத்துருவான்ப்பா, அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் நம்ம ரொம்ப வந்து நேர்மை அப்படின்றத வந்து யோசிக்கணும்னா அந்த மொமெண்ட்டில் தான் யோசிக்கிறோம். இல்லை அதை வச்சு தான் ஒரு ஆளோட நேர்மையை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அது அப்படி இருக்க முடியாதுல்ல. நேர்மையின் ஒரு வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லா விஷயத்துக்குமான இடமா இருக்கணும்ல. இப்போ நேர்மை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் ட்ரூத்ஃபுல் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஆர் வாட் எவர் யூ ஆர் ஸ்பீக்கிங், இதுதான் வந்து ஹானஸ்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லையோ செய்யக்கூடிய விஷயங்கள்லையோ உண்மைத்தன்மையோடு செயல்படுறது தான் நேர்மை. உண்மைத்தன்மையோடு செயல்படுறதுன்னா எப்படின்னா, நீங்கள் எதுக்குமே பொய்யே சொல்லக்கூடாது. உங்கள் மனசில் என்ன இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சதின் அடிப்படையில் எது இந்த மொமெண்ட்டில் உண்மையோ அதை மட்டும்தான் நீங்கள் பேசணும். அதை பேஸாக வச்சு தான் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்றது தான் நேர்மை. இப்படி தான் நம்ம நேர்மையை இன்றைக்கி ஸ்கேல் பண்ணுறோமானா எனக்கு அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படியே சொல்கிறேனே, இப்போ உங்களோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வாங்கலை, கடையில் நின்றுட்டுருக்கான், கடையில் நம்மக்கிட்ட இந்த கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இல்லடா இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு உங்களால் ஹானஸ்ட்டாக சொல்கிறதுக்கு 90% ஆஃப் பாசிபிலிட்டி இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை அவன் வாங்கிட்டு மறுநாள் போட்டுட்டு நீங்கள் அவனும் மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வெறும் 10% ஆஃப் சான்சஸ் தான் இருக்குது அவங்ககிட்ட இந்த ட்ரெஸ்ஸு நீ நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு. நல்லா இருக்கு மச்சான், எப்போ எடுத்த அப்படின்னு தான் வந்து நீங்கள் கேட்பீங்க 90% ஆஃப் டைம். அப்போ இதில் வந்து முதல்ல கடையில் உங்களால் நேர்மையாக நடந்துக்க முடிஞ்சிச்சு, ஆனால் திருப்பி அவன் வாங்கிட்டான்ற ஃபேக்ட் வந்ததுக்கப்புறமா உங்களால் நேர்மையாக நடந்துக்க முடியல. அப்படி இப்போ புரியுதா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு? ஸோ இப்போ இது நீங்கள் நேர்மையாக இல்லைல்ல, அப்போ நேர்மையாக இருக்கலைன்னா எப்படி வந்து இந்த வேல்யூ வந்து நம்மளோட சர்வைவலுக்கோ நம்மளோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கோ எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற டவுட் வருது இல்லை. அப்போ நீங்கள் அல்டிமேட்டாக ப்ரூட்டலாக நேர்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் ஆட் மேன் அவுட்டாக இருக்கீங்க. அப்போது நீ என்ன சொல்ல வர, என்ன ப்ரூட்டலாக நேர்மையாக இரு அதுதான் நேர்மை அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வேல்யூஸ்ன்றது ஒரு டூல், அதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஹானஸ்டின்றது ஒரு டூல், அது வந்து கிரேட்டர் ஹுட், அதாவது வந்து இந்த மொத்த ஸ்கீம் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, இந்த உலகம் ஏங்கிட்டு இருக்கு, மனுஷங்க டெய்லி வரானுங்க போகிறானுங்க, நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு விஷயத்த செய்கிறான், நீங்கள் ஒரு 1000 பேரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, 1000 பேர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. இதில் வேல்யூஸ், ஹானஸ்டின்ற ஒரு வேல்யூ வந்து எங்கே தேவைப்படும் அப்படின்ற விஷயத்த வந்து உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா எல்லா வேல்யூஸ்க்குமே கிட்டத்தட்ட அதே டெஃபினிஷன் தான் இருக்கும். அப்புறம் இந்த ப்ரூட்டலாக உண்மையாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஏன் நம்மளால் இருக்க முடியல அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஹானஸ்டின்ற விஷயத்தினால வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒருத்தவன்ட்டு வந்து ரொம்ப பரிவோடு நடந்துக்கணுன்றது இன்னொரு வேல்யூ, அதாவது கைண்ட்னஸ்ன்றது இன்னொரு வேல்யூ. ஸோ ஒருத்தன் வந்து
அவனுக்கு பிடிச்சி அவனோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கான்னும் போது அவனை போட்டு டெஸ்ட்ராய் பண்ணி இதெல்லாம் ஒரு துணின்னு வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு, பார்க்கவே கேவலமாக இருக்குது. அதுதான் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க ஹானஸ்ட் ஒப்பீனியன் வச்சுப்போம். அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் கருணையே இல்லாமல் அவனை டெஸ்ட்ராய் பண்ணுறீங்க இல்லையா, அதுவுமே தப்பாக இருக்கு இல்லையா. அப்போது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கருணையை எடுத்துக்கணுமா இல்லை ஹானஸ்டி எடுத்துக்கணுமான்றதை நீங்கள் வந்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அதாவது எந்த சூழலுக்கும் எந்த வேல்யூஸை வேணாலும் நீங்கள் போடலாம். இப்போ அந்த ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா வந்து இது எப்படியாச்சும் வந்து நம்ம உங்களுக்குள்ளே ஒரு பொறாமை வருதுன்னு வச்சுப்போம், ஒரு பொறாமன்ற ஒரு எமோஷன் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரெஸ்ஸை அவனை போட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் நீங்கள் அந்த இடத்துல வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னா ஹானஸ்டியை ஸ்கிப் பண்ணுறீங்க. அப்போது பொய் சொல்லலாம் அப்படின்ற ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க. லையிங் அப்படின்றது ஒரு வேல்யூ. ஏன்னா பொய்ன்றதை எப்படி உருவாக்கியிருப்பான்றதே வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை இல்லாத ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்றதே வந்து எப்படி பாசிபிள்ன்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். பொய் சொல்கிறதுன்றது வந்து இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து நான் சுவிட்சர்லாந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு எந்த விதமான ஒரு ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயமாவோ இல்லை வந்து இது ஒரு பெரிய விஷயமாவோ தெரியல. பொய் சொல்லணும்னு யோசிக்கும் போது வந்து ஆமாப்பா நான் இப்போ சுவிட்சர்லாந்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா என்னால் சொல்ல முடியுது. ஆனால் ஃபஸ்ட்டு அவன் பொய் சொல்லியிருப்பான்ல, அவன் எப்படி சொல்லியிருப்பான், அவன் எப்படி வந்து சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நமக்கு ரொம்ப அதை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. இது ஒரு ஹாலிவுட் படம் ஒன்று இருக்குது, இன்வென்ஷன் ஆஃப் லையிங்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த படம் பாருங்கள், அது ஒரு மாதிரி ரொம்ப வேறு லெவல் படம்லாம் இல்லை, பட் இந்த விஷயத்தை தான் அதில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த உலகத்தில் யாருக்குமே பொய் சொல்லவே தெரியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது முதல்ல ஒருத்தன் பொய் சொல்கிறான், அதை எப்படி அவன் க்ரியேட் பண்ணியிருப்பான், அதனால் நடக்கிற விளைவுகள் என்ன அப்படின்றது தான் அந்த படமாகவே இருக்கும். இந்த இன்வென்ஷன் ஆஃப் லையிங் தான் நினைக்கிறேன். சிமிலர் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், நீங்கள் பாருங்கள் அந்த படத்தோட பேர் என்னன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, கம்மிங் பேக் டு ஹானஸ்டி. இதில் நமக்கு என்ன அப்படின்னா வந்து உங்களால் ப்ரூட்டலாக ஹானஸ்ட்டாக இருக்கணுமா இல்லை கைண்டாக இருக்கணுமா இல்லை பொய் சொல்லணுமா, இப்படி ஒரே சிச்சுவேஷனுக்கு நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பைக்கை ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். எந்த சைஸ் ஸ்பேனர் வேணுமோ அதை எடுத்து ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது ரிப்பேர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான வேல்யூஸை கரெக்டான சிச்சுவேஷனில் நீங்கள் போடும்போது அந்த ஸ்மூத்னஸ் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே பொய் சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ நீங்கள் அடுத்த மீட்டப்பில் வந்து அவனுக்கு நீங்கள் பொய் தான் சொல்லியிருக்கீங்கன்னு தெரியும் போது அது அடுத்த மீட்டப்பை ரொம்ப ரஃப்பானதாக ஆக்குது இல்லை, ஸ்மூத்தாக இல்லை. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டிய வேல்யூ எந்த வேல்யூ வச்சு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா கைண்ட்னஸ், எம்பதி. அவன் இடத்துலேருந்து யோசிச்சுப்பார். இந்த வேல்யூஸை எடுத்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து மேபி அடுத்த சுச்சுவேஷன் வந்து ஸ்மூத்தாக இருந்திருக்கலாமா இருக்கும். இல்லை அது வந்து இது நான் பொதுவாக சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுவுமே டிசைட் பண்ணும் எந்த வேல்யூஸை நீங்கள் எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கணும் அப்படின்றது. ரொம்ப பயங்கர க்ளோஸ், அவன் எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு இப்போ எல்லாருமே கேட்டால் இது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட எதுக்காக கேட்குறான் அப்படின்ற ஒரு பர்பஸ் இருக்குது. அப்போது ஒரு சிச்சுவேஷனோட பர்பஸ் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க ஆள் ப்ளஸ் அடுத்த டிஸ்கஷனை, அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அடுத்த டிஸ்கஷன்ஸ்க்கோ அடுத்தடுத்த மொமெண்ட்டுக்கோ எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்ற டைனமிக்ஸ்லாம் சேர்ந்து தான் ஒரு எந்த வேல்யூவை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுது. அப்போது ஹானஸ்ட்டாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடாது இப்படின்ற மாதிரி நீங்கள் 2 விஷயமா எடுத்துட முடியாதுல்ல. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறார் ஒருத்தவர், காசு கேட்குறவன்ட்டு நீங்கள் காசு வச்சுருக்கீங்க பாக்கெட்டில். அப்போது நீங்கள் எடுத்தவன்ட்ட கொடுக்கணும். உண்மையிலேயே உங்களால் காசு உங்கள்கிட்ட இருக்குது, அந்த காசை எடுத்து உங்களால் கொடுக்க முடியுன்றது தான் உங்கள்கிட்ட இருக்க ஃபேக்ட்டு. அப்போ அதை வச்சு நீங்கள் ஒரு செயலை செய்யும் போது அந்த காசை கொடுக்கறது தான் ஹானஸ்டான ஒரு ஆக்ஷன். ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ஹானஸ்டான ஆக்ஷன் அப்படின்றது சொல்லிட முடியாது இல்லையா. இப்போ அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி தான் வந்து ஹானஸ்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் அப்படி தான் ஹானஸ்டியை நீங்கள் சூஸ் பண்ண முடியும், ஹானஸ்டியாக யூஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துலேயுமே ப்ரூட்டலி ஹானஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்றது வந்து உங்களால் பண்ண முடியுன்றது வேற, பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுது. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் எது கிரேட்டர் குட்டை வந்து கிரியேட் பண்ணுமோ, ரொம்ப குழப்பிட்டோம்னா எது அதிகபட்ச நல்லதை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த வேல்யூஸை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை ஹானஸ்டி அந்த இடத்துல அதிகபட்ச நல்லதை உருவாக்காது அப்படின்னா ஹானஸ்டியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்போ இதை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க முடியாது. எல்லா வேல்யூவும் அப்படி தான்.
ஸோ இப்போ ஹானஸ்ட்டாக இருக்கிறதுனா என்ன, இன்றைக்கி என்னடா ஹானஸ்ட்டாக இருக்குதுன்னா என்னென்னு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஹானஸ்ட்டாக இருக்கிறதுனா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, உங்ககிட்ட இருக்கிற உண்மைகளை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நல்லதை உருவாக்குறதுக்காக நீங்கள் பேசக்கூடிய விஷயம்தான் ஹானஸ்டி. அந்த இடம், அந்த வாழ்க்கை, அந்த சூழல் ரொம்ப நல்லதாக ஆகும் அப்படின்றது தான் ஹானஸ்டி அப்படின்னு நம்புகிறேன். அதாவது பீயிங் ட்ரூத்ஃபுல்லை தாண்டி ஹேவிங் குட்னஸ் அண்ட் டூயிங் அ ட்ரூத்ஃபுல் ஒர்க், இப்படி தான் நம்ம ஹானஸ்டி இனிமேல் பார்க்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது ஆல்ரெடி நம்ம அப்படி தான் பார்த்துட்டு இருப்போம். பட் ஹானஸ்ட்டாக இல்லை ஒருத்தவன் அப்படின்னு லேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ளே ஒரு குட்னஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் ஹானஸ்ட்டாக இல்லையான்றதை நம்ம லேபிள் பண்ண முடியும். நீ இந்த குட்னஸ் இல்லாமல் ஹானஸ்ட்டாக இருந்தனா அது ஹானஸ்ட்டியாக இருக்க முடியாதுல்ல. அது நீ ஒரு புக்கில் எங்கேயோ படிச்சுட்டு வந்திருக்க இப்படி இருக்கிறது தான் ஹானஸ்டினா, அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறனா நீ ஒரு R&D பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தட் இஸ் நாட் ஹவு த லைஃப் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ ஹானஸ்ட்டாக இருக்கிறதுனா என்னென்னா ஹேவிங் எ குட்னஸ் இன் யூ அண்ட் பீயிங் ட்ரூத்ஃபுல் இன் வாட் எவர் யூ டூயிங். ஸோ இதுதான் ஹானஸ்டி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு வேல்யூவை அடுத்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பற்றின ஃபீட்பேக்ஸை நீங்கள் ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் எனக்கு சொல்லலாம். கீழேயே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் இதை சொல்லலாம். மறக்காமல் பாட்காஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரேட்டிங் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற யூடியூப் சேனலையும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நன்றி, வணக்கம்.